இந்த வேர் ஊண்டுவதை குறித்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதில் ஒரு பிரதானமான வேர் அன்பு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த அடையாளமே அன்பாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் இது ஒரு மரம் ஒரு வேரில் நிற்கிறதே இல்லை. மரம் என்பது அநேக வேர்கள் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு காரியம். எப்படி ஒரு சரீரத்தில் நிறைய அங்கங்கள் இருக்கோ அதே மாதிரி பல்வேறு விதமான வேர்கள் உண்டு என்பதை நம்ம அறிந்து கொள்ளக்கூடியதாக ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி, இல்லை ஒரு ஒரு கம்யூனிட்டி, இல்லை ஒரு பாடி, இப்படி எதை எடுத்தாலுமே அநேக மக்கள் அநேக காரியங்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த அநேக வேர்கள் எதில் இருக்குன்னா ஒன்றோடு ஒன்று ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். எந்த ஒரு வேரும் தனியாக இருக்கிறதுல ஒன்றோடு ஒன்று இணைப்பில் தான் இருக்குது. நீங்கள் கீழே மரத்துக்கு கீழே உள்ள வேரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேர் இங்கேருந்து ஒன்று எடுக்கும், இன்னொரு வேர் அங்கேருந்து எடுக்கும். எல்லா சத்துக்களையும் எடுக்கக்கூடியதாக எல்லா வேருமே சேர்ந்து தான் வேலை பார்க்கும். இந்த வேர் எல்லாமே என்ன ஒன்றோடு ஒன்று ஐக்கியத்தில் இருக்கும். சரீரத்தில் எப்படி ஒன்றோட ஒன்று ஐக்கியத்தில் இருக்குமோ அதே மாதிரி தான் இது எல்லாமே இருக்கக்கூடியதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்தில் 42 47 வரை உள்ள வசனங்களில் ஆதி திருச்சபை எப்படி இருந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 42 47 முதல்ல ஒரு 2 வசனம் மட்டும் வாசிங்க. 42வது வசனம் வாசிங்களேன். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் முதலாவது என்ன உபதேசம்? டீச்சிங், தேவனுடைய வார்த்தையை குறித்த ஒரு உபதேசம். அடுத்து அந்யோன்யம், அதாவது ஐக்கியம், த ஃபெல்லோஷிப் என்று சொல்லக்கூடியதா ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய ஐக்கியம். அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும். அப்ப என்ன பாருங்க, ஒன்று போதிக்கிறதுல, 2வது ஐக்கியத்துல, 3வது அப்பம் பிட்குதலில், 4வது ஜெபத்துல. என்னன்னா அதாவது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, ஆதி திருச்சபை வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி ஒரு திருச்சபை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நியமித்திருந்தாரோ அதனுடைய அடிப்படையில் வாழ்ந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இந்த 4 விதமான காரியம் ஒரு ஆவிக்குரிய ஒரு ஐக்கியத்தில் ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் இது எல்லா ஆதி திருச்சபையில் இருந்த எல்லா விசுவாசியிலும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு காரியங்களா. அப்போ ஒன்றாக இருக்கிறது ஒரு விபத்து இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று தெரிந்தெடுத்து வந்தாதான் முடியும். இப்போ நம்ம கேம்புக்கு வர்றது எல்லாம் ஏதோ ஆக்சிடெண்ட்டாக நம்ம எல்லாம் ரேண்டமாக வரல. நம்ம எல்லாம் ஒரு டிசைட் பண்ணி நம்ம எல்லாம் இந்த டேட்டில் வரப்போகிறோம், இந்த இப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்தெடுத்து நம்ம வந்தோம். அதே மாதிரி ஒரு ஐக்கியத்தில் இருக்குன்னு சொல்லும்போது அப்போ என்ன, நம்ம எல்லாரும் தெரிந்தெடுத்து வரக்கூடிய ஒரு மக்களாக இருக்கக்கூடியவங்களா. அப்போ நம்ம இங்கே வராமல் இருக்க முடியாது. நீங்கள் ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் அங்கே இருந்தால் தான் அங்கே ஐக்கியத்தில் இருக்க முடியும். அப்போ முதல்ல உங்களுடைய பிரசன்னம்ங்கிறது வேணும். நீங்கள் போங்க நான் வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஐக்கியம் கிடையாது. அப்போ நீங்கள் இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. 2வது நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மக்களா. அப்போ என்ன, ஒரு தாராள குணம், ஒரு தாராள குணம், ஜெனராசிட்டி என்பது. இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறோம், ஒரு காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆதி திருச்சபை ஒரு பிரச்சனை வந்தது, அதனால எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக உட்காந்து எல்லாரும் ஒன்றா பகிர்ந்து சாப்பிடக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்போ என்னன்னா நம்ம ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம் என்பது மிக ஒரு அவசியமான ஒரு காரியமாக அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஒன்றாக இருந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு உதவி செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 11வது அதிகாரத்தில் அந்தியோகியா சபையை குறித்து பார்க்கிறோம். அந்தியோகியா சபையில் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு காரியம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்தியோகியா சபையில் சொல்கிறாங்க எருசலேமில் பஞ்சம் இருக்குன்னு. எருசலேமில் இருக்கிற திருச்சபையை அவங்க பார்த்ததே கிடையாது.
ஆனா அவங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது அங்க இருக்கிற சபையில பஞ்சம் இருக்குன்னு. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, உடனே நம்ம எல்லாம் நம்மளுடைய பொருட்கள் மூலமா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கலெக்ஷன் பண்ணி பணம் தேர்த்து கொண்டு அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க ஆதி திருச்சபை முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா, கொரிந்து சபையா இருக்கட்டும், எல்லா சபையா இருக்கட்டும், இவங்க வாங்கினது தர்ம பணம். என்ன தர்ம காரியம் செய்வதற்காக. எங்களுடைய சொந்த சகோதரன் சகோதரி அங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை, நாங்க அவங்கள பார்க்கல, ஆனா நாங்க அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உதவி செய்யக்கூடிய ஒரு மக்களாக. அப்ப என்ன, ஒரு பாத்திராத, ஒரு கேட்டறியாத ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒரு தெரிய காரியம் வந்த உடனே நம்ம அவங்களும் என்னுடைய சகோதரர்கள் என்று உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வருது பாருங்க, வரக்கூடிய ஒரு தாராள குணம் வருது பாருங்க, அவங்களுக்கு வலிக்குதுன்னா எனக்கு வலிக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, அதுதான் ஐக்கியத்தில் உண்டாகும். அது அன்புல வரும்போது தான் உண்டாகக்கூடிய ஒரு காரியம் பார்க்க முடியும். இந்த மொரோவியன்ஸ் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டி பார்ப்போம். 1700 வருஷங்கள்ல வந்த ஒரு கம்யூனிட்டி. இவங்க நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கவுண்ட் நிக்கலஸ் வன் ஜெண்டர் ஆஃப் ஜெர்மனியில் உள்ள அவங்களுடையது. அவங்க எல்லாமே வேற வேற லாங்குவேஜ் பேசக்கூடிய வேற வேற ஒரு எத்தனிக் ட்ரைப்ஸாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் ஜெர்மனியோட வாழ்க்கை வரலாறு, அந்த ஜெர்மன் தேசத்தினுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒரு குரூப்பாக என்ன பண்ணாங்க, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம்னு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. 1727 அவங்க ஒரு ஜெபம் தொடங்கினாங்க. அவங்க ஜெபம் எவ்வளோ வரைக்கும் போச்சு, ஏறக்குறைய 100 வருஷங்கள் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க. 100 வருஷம். எல்லா டிஃபரன்சஸும் ஒழிஞ்சு போய் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமா வரக்கூடிய ஒரு மக்களாக வந்தாங்க. இது ஜெபத்தில் அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம். ஆனா அவங்க செஞ்ச காரியம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு தகவல் வருது, வெஸ்ட் இண்டீஸ் என்று சொல்லக்கூடிய பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் அடிமைகளாக போறாங்க, அங்க இருக்கிற மக்களுக்கு இந்த சுவிசேஷம் வேணும்னு. இப்ப இவங்க சுதந்திரமான மக்கள் என்ன பண்றாங்க, தங்களை போய் அடிமைகளாக விற்பதற்கு ஒத்துக்கொண்டு இவங்க அங்க போய் தங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்குறாங்க. எப்படி? ஜெர்மன்ல வாழ்றவங்களுக்கு வெஸ்ட் இண்டீஸில் உள்ள மக்களுக்கு சுவிசேஷம்னா அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நேரடியாக போய் சொல்ல முடியாது. அதனால நம்ம இந்த விற்கிறவங்ககிட்ட போய் நம்மளை அடிமைகளாக கொடுத்து நம்ம போய் அடிமையாக போய் அங்கே நம்மளும் அவங்களோட சேர்ந்து நம்ம வாழ்க்கை பூரா அடிமையாக வேலை பார்த்து அங்கே இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி போகக்கூடிய ஒரு காரியம். நான் நிறைய 2-3 குடும்பங்கள் எனக்கு தெரியும், அறிஞ்சிருக்கிறேன். அதில் அமெரிக்க தேசத்தில் உள்ள ஒரு சில மிஷனரிமார்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சீன தேசத்துக்குள்ளே எப்படியாவது சுவிசேஷம் சொல்லணும்னு என்ன பண்ணாங்க, அவங்க சீனாவில் உள்ள பெண்களையும் ஆண்களையும் கல்யாணம் பண்ணி அங்கே போய் சீன மொழி கற்றுக்கொண்டு அவர்களுக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. ஏன்? தேவன் எங்களை நேசிச்சாரு. அங்கே தேவன் அறியாத ஒரு மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் எப்படி இது பண்ண முடியும்? அப்போ என்னன்னா, ஒரு ஐக்கியத்தில் வரும்போது நமக்கு என்ன உண்டாகுதுன்னா, நம்ம ரொம்ப அழகா நேர்த்தியா கர்த்தருடைய இருதய துடிப்பையும் அறிந்து கொள்ளக்கூடியதா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் வரணும். முதல்ல என்னன்னு, நீங்கள் அங்கே சேரணும். 2வது, நம்ம எல்லாரும் ஒரே வாழ்க்கை வாழ்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு காமனான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. அடுத்து என்ன, நம்ம ஜெபிக்கக்கூடியவங்களா, ஒன்றா ஒருவருக்கொருவர் ஜெபிக்கக்கூடிய மக்களா, ஒருவருக்கொருவர் பாரப்பட்டு ஜெபிக்கக்கூடிய மக்களா, ஐக்கியமாக விருந்து உண்ணக்கூடிய மக்களாய், ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறத கொடுத்து நம்ம சேர்ந்து சாப்பிடக்கூடிய மக்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய மக்களா. அப்படி இருக்கும்போது தான் என்ன உண்டாகும், நம்ம இந்த ஐக்கியத்தில் வளரக்கூடிய மக்களாக இருப்போம். 2வது என்னன்னா, இந்த ஆழமான இந்த வேர் விடுறோம் இல்லையா, இந்த வேர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். ரூட்டட் இன் யூனிட்டி.
1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து ஒரு 4-5 வசனம் மட்டும் வாசிங்களேன். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். எல்லாரும் ஒரே ஆவியினாலும் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். நம்ம எல்லாரும் ஒரே சரீரத்துல வேற வேற அங்கமா இருந்தாலும் ஒரே ஆவியினால ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, மற்றவர்களோடு ஒப்பிடக்கூடாது. There is no comparison. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். தாகம் தீர்க்கப்பட்டோம் இராமல் இருக்கிறது. கால் கையை பார்த்து நான் கையா இராததுனால நான் சரீரத்தினுடைய அங்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அது சரீரத்தினுடைய அவயமா இராதோ என்ன? ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்காத. அடுத்து கண்ணு காது ஒப்பிட்டு சொல்றாரு. கண்ணுக்கு ஒரு வேலை இருக்கு, காதுக்கு ஒரு வேலை இருக்கு, காலுக்கு ஒரு வேலை இருக்கு, கைக்கு ஒரு வேலை இருக்கு. அப்போ ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. நம்ம சபையில நீங்க பாத்தீங்கன்னா நம்ம யாருமே ஒரே மாதிரி இருக்கவும் மாட்டோம், இருக்கவும் கூடாது. கர்த்தர் அப்படி பண்ணவே இல்லை. முதல் பாடம் என்ன? நம்ம எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. ஆனா என்ன, நம்ம எல்லாருமே ஒரு தனித்தன்மையாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அப்ப என்ன, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்தன்மையா படைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு தனித்து பிரத்யேக அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னா நம்ம எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும்? நம்ம மற்றவர்களோடு ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நான் அவரை மாதிரி பிரசங்கம் பண்ணணும், அவரை மாதிரி பாட்டு பாடணும், அவரை மாதிரி மியூசிக் போடணும், அவரை மாதிரி ஜெபம் பண்ணணும் தேவையே இல்லை. நீங்க அவரோட ஒப்பிட்டு பார்த்து நீங்க மேட்டிமையான எண்ணத்திலையும் போகக்கூடாது. ஒருத்தரோட ஒப்பிட்டு பார்த்து ரொம்ப நான் ஒண்ணுமே இல்லைன்னு தாழ்மையான எண்ணத்திலையும் போகக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு கிருபை இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு வரம் இருக்கு. அதற்கேற்றாற் போலதான் வாழ முடியும். நீங்க ஒப்பிட்டே பார்க்கவே முடியாது. இதுல என்னன்னா, எதுவுமே சுப்பீரியர் கிடையாது, எதுவுமே இன்ஃபீரியர் கிடையாது. இப்போ உங்க சரீரத்துல எது முக்கியமான ஒரு அங்கம்? எல்லாமே எதுவுமே லீஸ்ட் சொல்லவே முடியாது. ஏதாவது ஒண்ணு வேலை பார்க்கலனாலும் மொத்த சரீரத்துக்கு பிரச்சனை. எதுவுமே யாருமே, நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, சபையில இருக்கிற யாருமே ஒருத்தருமே வேஸ்ட் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு, உங்களுக்குன்னு இந்த சரீரத்துல ஒரு அங்கம் இருக்கு. அந்த அங்கத்துல நீங்க என்னவா இருக்கிறீங்க அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நான் சும்மா இல்லை, எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு. எல்லாமே அந்தந்த அவங்களுடைய பொறுப்பை செஞ்சாதான் இந்த சரீரம் சரியான முறையில் இயங்கும். அதே மாதிரி ஒரு சரீரத்துக்கு ஒரு இடத்துல வலி வந்தா மொத்த சரீரத்துக்கும் வலிக்கும். ஒருத்தருக்கு வேதனை வந்தா மற்ற எல்லாருக்கும் வலிக்கணும். அப்ப என்ன சொல்லக்கூடாது? எனக்கு அன்னைக்கே தெரியும். எப்படி? எனக்கு அன்னைக்கே தெரியும் இல்லை. தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. அதான் சரீரம். அதான் சபையை பற்றி சொல்லும்போது பழைய அநேக உருவகங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டுக்கு சபைக்கு சொல்லப்பட்ட பிரத்யேகமான ஒரு காரியம், யுனிக் டு த சர்ச்சஸ் பாடி, அது புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். சபை என்பது ஒரு சரீரம். அப்ப சரீரத்துல எல்லாமே அதனோட வேலையை செய்யணும். நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படி இல்லை. உங்களுக்குன்னு என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை நீங்க செய்யணும். அப்ப எனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னா மற்றவங்களுக்கு வலிக்குதா? இல்ல உங்களுக்கு வலிக்கலைன்னா என்ன அர்த்தம்னா நீங்க கர்த்தரோட தொடர்புல இல்லைன்னு அர்த்தம். இப்ப இந்த கை வேலை பார்க்க மாட்டேங்குதுன்னா சொன்ன என்ன அர்த்தம்? இந்த கைக்கும் இதுக்கும் உள்ள கனெக்ஷன் போயிருச்சுன்னு அர்த்தம், தலைக்கும் இதுக்கும் உள்ள கனெக்ஷன் போயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ உங்களால இந்த சரீரத்துல சேர்ந்து வேலை செய்ய முடியலன்னா உங்களுக்கும் கர்த்தருக்கு உள்ள கனெக்ஷன் சரியான்னு பாரு.
மற்றவங்களுக்கு இல்ல. ஏன்னா 2 கை சேர்ந்து வந்து வேலை செய்யறது காரணம் 2 ஒன்னா இருக்கிறதுனால இல்ல, 2 எதிர்மதரா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. ஆனா 2 சேர்ந்து காரியம் செய்யுது. காரணம் 2 தலையில இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களால வந்து மற்றவங்களுடைய வழிகளை வேதனைகளை புரிஞ்சு கொள்ள முடியல, மற்றவர்கள் மேல பண்ண முடியல, சேர்ந்து வேலை பார்க்க முடியலன்னா just check your connection with Christ. நீ கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறாயா என்று சோதித்து பாரு. அவர் சரியாகட்டும், நான் சரி பண்றேன், அவர் செஞ்சா நான் இதை செய்யறேன். முதல்ல சரியா இருக்கியா பாரு. அவரை பத்தி நீ எது கவலைப்படுற? அவர் கொடுத்த வேலையை பார்ப்பாரு. அவர் கொடுத்த வேலையை கர்த்தர் அவர்கிட்ட கணக்கு கேட்பாரு. ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம எதையாவது ஒப்பிட்டு பார்த்து நான் இதெல்லாம் செய்யறேன், நான் இவ்வளவு செய்யறேன், அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. எதுக்கு? உனக்கு திராணி இருந்தா உனக்கு என்னென்ன கொடுத்துருக்கா அது நீ செய்யி. ஒரு சிலர் கொஞ்சம் லேட்டா வருவாங்க, வந்துட்டு போறாங்க, அதனால என்ன இருக்கு? அப்ப என்னன்னா நம்ம வந்து இதை மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக, அதே மாதிரி சரீரத்துல ஒருத்தருக்கு வந்து கனம் கொடுக்கப்பட்டா எல்லாம் சந்தோஷப்படணும். இப்போ உங்களுக்கு தலையில கிரீடம் வச்சாங்கன்ற கால் எனக்கு கிரீடம் வைக்கலன்னு சொல்ல முடியுமா? கிரீடம் எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். யோசிச்சு பாருங்க. அப்ப என்னன்னா ஒரு சரீரத்துல ஏதாவது ஒரு அங்கம் கனப்படுத்த போது நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுறோமா? ஒருத்தர் உயர்த்தப்படும் போது நம்ம எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா எங்க சகோதரர் இந்த மாதிரி வந்துட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்படுறோமா? இந்த மாதிரி எங்க சகோதரிக்கு இது ஒரு கிடைச்சிருச்சு, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதை கொண்டாடக்கூடிய ஒரு காரியம் இருக்கா நம்ம கிட்ட? எப்படி வலியும் வேதனையும் உங்களுக்கு வலிக்கணுமோ அதே மாதிரி ஒருத்தர் கனப்படும் போது நீங்க சந்தோஷப்பட்டு அவங்கள பாராட்டக்கூடியவங்களா கொண்டாடக்கூடியவங்களா இருக்க வேண்டியது மிக அவசியம். ஏன்னா அது என் சகோதரன், அவனுக்கு கிடைச்சிருச்சு, என் சகோதரி, நான் அதனால சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி நெகேமியா பார்த்தோம் கேம்ப்ல. மதில் சுவர் கட்டணும் போது யாரெல்லாம் சேர்ந்து கட்டினா? எல்லாரும். பெர்ஃபியூம் விற்கிறவன், கோல்ட் ஸ்மித், சில்வர் ஸ்மித், ஆசாரியன், அரசாள்றவன், பெண்கள், இது எல்லாருமே எல்லா விதமான மக்களும் சேர்ந்தான் சோத்தை கட்டினாங்க. ஒரு ஆள் கட்டல, எல்லாரும் சேர்ந்தா கட்டினாங்க. அவர் சொல்ல நான் வந்து சிற்ப ஆசாரி, நான் சிற்ப வேலை தான் பார்ப்பேன், இல்ல சுவர் கல் வைக்கிறதுக்கு நானும் வர்றேன், நான் செய்யக்கூடிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது என்னாச்சு, ஒரு 52 நாள்ல அவ்வளவு பெரிய சுவர் கட்டி முடிச்சாங்க. அப்போ நம்ம என்னன்னா ஒரு சரீரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல வரும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படக்கூடிய காரியம். ஐ திங்க் நெகேமியா இது பார்க்கும்போது தான் நம்ம இந்த சல்லிங்கிற சினிமாவும் போட்டோம் மூவி நைட்ல. ஆமா, அந்த மூவி நைட்டு போட்டோம். நம்ம வந்து இந்த ஹட்சன் ரிவர்ல நடந்தது 2005 ஹட்சன் ரிவர்ல யுனைடெட் ஏர்வேஸ் ஃபிளைட் நம்பர் 1954. ஆமா, அந்த ஃபிளைட் வந்து 1549 அந்த ஃபிளைட் வந்து தண்ணி ஹட்சன் ரிவர்ல நியூயார்க்ல லேண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அதுல வந்து என்ன அது இது இல்லாம என்ஜின் ஃபெயிலியர்ல அது வந்து கேப்டன் சல்லிங்கிறவர் தான் வந்து அந்த விமானத்தை இறக்கிட்டாரு. ஆனா என்னன்னா நீங்க அந்த போய் பாருங்க, அந்த நம்ம அந்த சினிமா பார்த்தவங்களுக்கு தெரியும், இல்லை அதை படித்தவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ல இருந்து அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி இந்த விமானம் வந்து இந்த மாதிரி ஹட்சன் நதியில இறங்கிருச்சு, நம்ம தேம்ஸ் ரிவர் மாதிரி நியூயார்க்ல இருக்கிற ஹட்சன் ரிவர்ல இறங்கிருச்சுன்னு அவங்க சொன்ன உடனே ரெஸ்கியூக்கு சாப்பர் அனுப்புறாங்க. ஆனா அங்க ட்ரிப்பு போயிட்டு இருந்த போட்ல இருந்த கேப்டன் பாக்குறாரு விமானம் இறங்கிருச்சுன்னு, அவர் உடனே திருப்பி அங்க வந்து ஆளுங்களை ஏற்கிறாங்க. எல்லாரும் அந்த விமானத்தினுடைய இருக்கையில, நீங்க அந்த படம் கூட போட்டிருக்கு பாருங்க உங்க நோட்ஸ்ல, எல்லாரும் அந்த விமானத்தினுடைய இருக்கையில இருக்கிறாங்க. ஆனா என்ன தெரியுமா பெரிய காரியம், அங்க வேலை பார்த்த ஏரோஸ்டஸும் சரி கேப்டனும் சரி யாரும் வெளியே வரல. எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு கேப்டன் தான் கடைசி அந்த விமானத்தை விட்டு வெளியே வந்தார், எல்லாரும் போனதுக்கு அப்புறம். ஏன்னா இப்ப நம்ம என்னன்னா முதல்ல நம்ம எப்படி தப்பிக்கிறோன்னு பாக்குறோம். அது தெரியல, என்னன்னு தெரியல. இது ஒரு பிளேனுக்கு போனா நம்ம எல்லாம் முதலாம் முண்டி அடிச்சு ஏறுறீங்க, சர்ச்சுக்கு வந்தா கடைசியா வர்றீங்க. ஏன்னா எந்திரிச்சு போறதுக்கு வசதியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியல.
அவங்க உங்க ஜோன் கூப்பிடலைன்னா கூட போய் முன்னாடி நின்று நான் உள்ள போடணுன்ற இது பண்றோம். ஆனா அங்க சர்ச்சுக்கு வந்தா கடைசியில் உட்காந்து பின்னாடி உட்காந்து அப்படியே எந்திரிச்சு முதல்ல போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோமா என்னன்னு தெரியல. அப்ப பாருங்க, அவங்க எல்லாமே எல்லாரும் ஒரு ஒற்றுமையா. அப்ப என்னன்னா, நம்ம நம்மளுடைய டிஃபரன்சஸை கொண்டாடக்கூடிய மக்களா இருக்கணும். நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள், நமக்குள்ள காரியங்கள் இருக்க தான் செய்யும். அதை நம்ம கொண்டாடக்கூடியவங்களா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரங்கள் உண்டு, அந்த வரங்களை நம்ம கனப்படுத்தக்கூடிய மக்களா, அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய இருக்கா, அவங்களுக்கு பாடக்கூடியது இருக்கா, அவங்களுக்கு இந்த காரியம் செய்யக்கூடியது இருக்கா, யாருக்கு எது இருக்கோ அதை நம்ம கொண்டாடக்கூடிய மக்களாக, ஒருத்தருடைய பாரத்தை சுமக்கக்கூடிய மக்களாக. நம்ம எப்படி உங்களுடைய பாரத்தை சுமக்க முடியும்? அது மாத்திரமல்ல, நம்ம ஒப்பிடக்கூடிய காரியத்தை எல்லா காரியத்திலும் ரிஜெக்ட் பண்ணணும். உங்களை யாராவது பார்த்து அந்த சிஸ்டர் மாதிரியே நீங்க பாடுறீங்கன்னா தயவு செய்து சொல்லாதீங்க. இல்லை நீங்க அவங்கள மாதிரியே பிரசங்கம் பண்ண, இல்லை நான் என்னைய மாதிரி பண்றேன், நீங்க இன்னொரு டூப்ளிகேட் பண்ணவே வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களா இருங்க. உங்களுக்கு கொடுத்த வரத்தை நீங்க தயவு செய்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீங்க என்ன மேக் எவ்ரி எஃபர்ட்னு சொல்றாரு. எல்லா விதமான பிரயாசப்படுங்க. அப்படின்னா என்ன, இது நம்ம ஐக்கியத்துல ஒருத்தரோட ஒருத்தரும் தானா வராது, நம்ம இதை செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்போ ஒரே சரீரம் ஒரே ஆவி என்று சொல்லக்கூடியதாக. அப்ப அதுல 7 விதமான காரியம் இருக்கு, அது கடைசியில பார்ப்போம். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, யூனிட்டி, ஒற்றுமையாய் இருப்பதுங்கிறது ஒரே மாதிரி சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை. யூனிட்டி இஸ் நாட் யூனிஃபார்மிட்டி. இது எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா நீங்க ஒரே மாதிரி சிந்திக்கணும், ஒரே மாதிரி காரியங்கள் செய்யணும் இல்லை. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியம் செய்ய முடியும். ஏன்னா நான் நினைக்கிற மாதிரியே தான் நீங்க நினைக்கணும், நான் நினைக்கிற மாதிரியே தான் நீங்க செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்ய முடியும். அப்ப என்னன்னா, நம்ம இது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்ன, நம்ம ஒரே மாதிரி மோல்டுல போடணும்னு அவசியமே இல்லை. அப்படின்னா தான் கர்த்தர் ஒரே மோல்டு போட்டு எல்லாரையும் ஒரே மாதிரி அடிச்சிருப்பாரு. சரி, நீ தான் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனை வரப்போற, ஓகே கிறிஸ்தவனை பூரா இந்த மோல்டுல போடு, நான் கிறிஸ்டியனை பூரா இந்த மோல்டுல போடுன்னு போட்டு எடுத்துருக்கலாமே, இல்லையே. அப்ப என்ன, நம்ம எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மக்களாக. அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல முதல் 7 வசனங்கள்ல அந்த ஆதி திருச்சபையில நடக்கூடிய ஒரு பிரச்சனையை பார்க்கிறோம். என்ன, சாப்பாடு கொடுக்கறதுல வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்ப அவங்க என்ன பார்க்கறாங்க, யார இந்த பந்தி பரிமாறுவதற்கு ஆளுங்களை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது, பந்தி பரிமாறுவதற்கு அவங்க என்ன பார்க்கறாங்க, யாரு முழுசா ஆவியில நிரம்பி நல்ல ஞானத்தோட இருக்கிறானோ அவங்கள தெரிஞ்சிடு. எது, சாப்பாடு கொடுக்கறது. சாப்பாடு கொடுக்கறதுக்கே ஃபுல் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் விஸ்டம் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, நம்ம இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக நேர்த்தியாக நம்ம ஒரு ஒற்றுமையாக சபையில நடத்துவதற்கு வருவதற்கு நம்ம ஒருவரை ஒருவர் கனப்படுத்தக்கூடிய மக்களாய், ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் தூக்கக்கூடிய மக்களா நம்ம இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா நம்ம அப்படி இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஜனங்களுக்கு என்று வாழக்கூடிய மக்களாக மாறக்கூடிய ஒரு காரியத்தை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே நான் அருமையா இதை பத்தி நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியில சொல்லும்போது சொல்லி கொடுத்தேன். ஹாரியட் ட்ரூமனை பத்தி. இந்த சகோதரி எப்படி ரயில் ரோடு என்று சொல்லக்கூடிய ஒரு அவங்களோட வாழ்க்கையில எப்படி சிலேவரியில இருக்கும்போது அவங்க எப்படி விட்டு போடப்பட்ட ஒண்ணுமில்லாத ரயில் ரோடு வழியா அவங்க எப்படி ஆயிரக்கணக்கான மக்களை அவங்க கொண்டு வாழ்க்கையில அவங்க எப்படிப்பட்ட ஒரு இதுல கொண்டு அவங்கள பூரா ஒரு விடுதலையில கொண்டு நேர்த்தியா வழி நடத்தினாங்க. அவ்வளவு கொடுமையான காலகட்டத்திலையும் தன்னுடைய வாழ்க்கையை அவ்வளவு ரிஸ்க் பண்ணி அவங்க எவ்வளவு தூரம் செஞ்சு கொண்டு வந்தாங்கிறத குறித்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்ப என்னன்னா, நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆவியில இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்மையாக நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து கொண்டு ஒப்பிட்டு பார்க்காம, நம்ம மேலான எண்ணத்துல போகாம கீழான எண்ணத்துல போகாம நம்முடைய அழைப்பை புரிந்து கொண்டு நம்ம செய்யக்கூடிய ஒரு மக்களா. அப்போ ஒரு சரீரத்துல நம்ம எல்லாம் வேறு விதமான அங்கங்கள், நம்ம எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. நம்மளுடைய வேலையை செய்யும் போது நம்ம என்ன எல்லாம் ஒன்றாக சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆனா எல்லாருமே எதுல,
அன்புல வேரூன்றப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கீழே என்ன வேரா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு வேர் இன்னொரு வேரின் மேல அன்புல தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளை இணைப்பது அன்பு ஒன்றுதான். ஏன்னா பலவிதமான வேறு, பலவிதமான அழைப்புகள், பலவிதமான கிருபை வரங்கள், பலவிதமான காரியங்கள், நம்ம யாரும் ஒருத்தர் மாதிரி பார்வைக்கும் கிடையாது, நம்முடைய எண்ணங்களும் கிடையாது. ஆனா நம்ம எல்லாரும் எதுல இணைக்கப்பட்டிருக்கோம்? அன்புல இணைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 12வது அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிற 4வது வசனத்துல நம்ம எப்படிப்பட்ட மக்களாய் இருக்க வேண்டும். நமக்கு எல்லாம் என்ன ஒரு வித்தியாசமான வரங்கள் உண்டு. என்ன, நம்ம எல்லாருக்குமே இது கர்த்தருடைய திட்டம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வரத்தை கொடுத்து அனுப்புறாரு. எல்லாருக்கும் எல்லா வரத்தையும் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நம்ம ஒருத்தரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். இப்போ உங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய வரம் இருக்குன்னா உங்க தலையில நீங்க கை வச்சு உங்களை குணப்படுத்திக்க முடியாது. நீங்க இன்னொரு ஆள சார்ந்துதான் இருக்கணும். உங்களுக்கு ஒரு கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லணும்னா நீங்க அடுத்த ஆள சார்ந்துதான் இருக்கணும். நம்ம எல்லாருமே இன்டர் கனெக்டடு. கை மட்டும் நான் தனியா இருப்பேன், எனக்கு யாரும் தேவையில்லைன்னா கைக்கு எங்க இருந்து சக்தி போகும்? வழியில ஒரு பிளாக் போட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, டேட்டு. இதுல இருந்து ஒண்ணுமே வராது, ஒரு உணர்வு இருக்காது. எதுவுமே நம்ம சரீரத்துல எந்த ஒரு அங்கம் வேணாலும் எடுங்க, எதுவுமே என்ன உங்களை ஒரு காரியமே இல்லாம பண்ணிரும். அது மாத்திரமல்ல, இந்த அன்பு என்னவா இருக்குன்னு சொல்றாரு ரோமர்ல சொல்லும்போது, ஒரு உண்மையுள்ள அன்பாய் இருக்கணும். லெட் யுவர் லவ் பி சின்சியர். மாய்மாலமான அன்பு இல்லை. சரி, சபையில பார்த்தோம், வேற வழி இல்லை, இவர் அவாய்ட் பண்ணா அது நல்லது இல்லை, அதனால பார்த்தோம், சும்மா ஒரு பிரைஸ் எல்லாம் பிரதர் சிஸ்டர் சொல்லிட்டு போயிடுவோம், அதுக்கப்புறம் எப்படி போட்டோம், அது இல்லை. ஏன்னா இப்போ என்ன ஒரு மணி நேரம், அதில் என்ன ஒரு 2 மணி நேரம் நம்ம பார்க்க போகிறோம். அதனால என்ன இருக்கு, அவங்க இந்த பக்கம் உட்காடுறாங்களா, நான் அந்த பக்கம் வர்றேன். நம்ம 2 பேரும் எப்படி அவங்கள பார்க்காம எப்படி அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிடுவோம். அப்படியே அவாய்ட் பண்ண முடியாது இருந்தால் நல்லா இருக்கீங்களா அப்படி போயிடுவோம். எப்படி முடிஞ்சா அவாய்ட் பண்ணிடுவோம். அப்படி முடியலன்னா எதுக்கு ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சு வச்சுட்டு போயிடுவோம். அது கிடையாது. ஒரு உண்மையாக ஒரு கரிசனையான ஒரு அன்பு உங்ககிட்ட இருக்கா? அடுத்து என்ன சொல்றாரு, ஒருவருக்கு யூ பி டிவோட்டட் டு ஒன் another. இது சபை என்பது இட்ஸ் நாட் அ ஆர்கனைசேஷன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சர்ச் இஸ் நாட் அன் ஆர்கனைசேஷன். சபை ஒரு அமைப்போ இல்லை ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு இதை கிடையாது. இது குடும்பம். நம்ம சபைகள் எல்லாத்திலையும் ஐக்கியம் என்று வைப்பது, கிறிஸ்தவ ஐக்கியம் என்று பெரும்பாலும் வைக்க சொல்ற காரணம் இது ஒண்ணுதான். ஏன்னா இது கிறிஸ்தவர்கள் கூடி ஒரு குடும்பமாய் ஐக்கியம். we fellowship, we share each other, we care for one another. நம்ம ஒருத்தர் பாரப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய மக்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபிக்கக்கூடிய மக்கள், நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாய் எழும்பி வருகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் தான் நம்முடைய அடையாளம். அதனாலதான் ஃபெல்லோஷிப். நம்ம we don't call it as a church, we don't call it as an organization, no. அதனாலதான் நம்ம சபையில நம்ம எந்த சபையில் மெம்பர்ஷிப்பே கிடையாது. உங்க குடும்பத்தில் உங்களுக்கு மெம்பர்ஷிப் வச்சிருக்காங்களா என்ன? 1 2 3 13ஆம் நம்பர் இன்னைக்கு சாப்பிட வரல, யோசிச்சு பாருங்க. நான் ஒய்டா ஃபுல் காஸ்பல் சர்ச்னு சொல்லி கொரியாவில் உள்ள சபையில் அதை போய் பார்த்தேன். அதான் இருக்கிறதுலே பெரிய சர்ச்சு உலகத்தில். அவங்க முன்னாடி மெம்பர்ஸுக்கு லெட்டர் வைக்கிறதுக்கு இல்லை இது போடுறதுக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த ஹால் முழுவதும் அவ்வளோ பெரியது இருக்குது. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பரு, அதுக்கு ஒரு கீ கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த கவர் அதெல்லாம் அதில் போட்டு வச்சிடறாங்க. அவங்கவுங்க அங்கே போய் திறந்து அதுக்குள்ளே லெட்ரு வேணுமா என்ன போடணுமா எடுக்குன்னு பார்க்கறது. யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் இப்படி பெரிய சபைகள் இதில் போகிறவங்களுக்கு நீங்கள் சர்ச்சில் உள்ள பாஸ்டருக்கு பார்க்கணுனாலே அதுக்கே காசு கட்டி போக வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. எப்படி சர்ச்சு பாஸ்டரை பார்க்கணுன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினா, அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு நீ காசு கொடுக்கணும். என்னங்கடா இது? யோசிச்சு பாருங்க. அதுக்கு பேர் குடும்பமா? அதுக்கு பேர் ஆவிக்குரிய குடும்பமா? நிறைய பேர் என்னன்னா இப்போ சர்ச்சுக்கு போனால் என்ன பண்ணிடுறான், ஏதோ ஆடிட்டோரியத்துக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வரான். ஏன்னா அதனால இப்போ பாதி பேர் என்ன பண்ணுறான், ஸ்டேஜில் மட்டும் லைட்டை போட்டு மீதியெல்லாம் லைட்டாக பண்ணிடுறான்.
ஆண்டவர் சொன்னாரு, இருட்டில் இருந்த அந்தகாரத்தில் இருந்த உங்களை மகா ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர்னு. ஆனா சர்ச்சுக்குள்ள என்னன்னா லைட் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இருட்டில் உட்காந்து இங்க மேடையில் நின்று 4 பாட்டை போடுறான், டான்ஸ் ஆடுறான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் கையை தட்டிட்டு அல்லையாண்டு போயிடுறான். நீ 6 மாசம் சர்ச்சுக்கு வரலன்னா உன் பாஸ்டருக்கு தெரியாது, உனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இப்ப நம்ம சர்ச்சில் அப்படி இல்லை இல்ல, ஒரு வாரம் வரலன்னா கரெக்டாடே என்ன போன வாரம் எங்க போனேன் அப்படின்னு கேட்க முடியுது இல்ல. என்னை விட்டுருங்க, நீங்களே ஒருத்தரை பார்த்து கேட்டுறீங்களே, எங்க போன வாரம் நீ வரல, என்ன டைம் கிளாக் மாத்தினது தூங்கிட்டியா அப்படின்னு கேட்குறீங்கல்ல. அதுதான் குடும்பம். இப்ப குடும்பத்துல உங்க சகோதரனோ உங்க சகோதரி உங்க பிள்ளையோ ஒரு பிள்ளை வந்து சாப்பிட வரலன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமா தெரியும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்க பிள்ளைய கேட்குறீங்க. அதே மாதிரிதான் இங்க இது ஆவிக்குரிய குடும்பம். குடும்பத்துல அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கணும். நம்ம வந்து என்னன்னா நம்ம ஒரு குடும்பமாக வாழ்கிறோம். அதனாலதான் இது வந்து ஆர்கனைசேஷனே கிடையாது. நம்ம வந்து ஒரு குடும்பமாக ஒரு 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 ஆவிக்குரிய தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி வழி நடத்தும் அந்த மாதிரி நடத்தக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, ஒருத்தரை காட்டிலும் மற்றவர்களை அதிகமாக கனப்படுத்தக்கூடிய மக்களாக. இப்போ உங்களை கனப்படுத்துறதுக்கு மேல நீங்க மற்றவங்களை இன்னும் அவங்களோட அதிகமாக கனப்படுத்துறது எப்படி? ஆனா மாறி இதை ரிவர்சல் தான் பண்றோம். நான் மட்டும் ஜெபம் பண்ணேன்னா, நான் மட்டும் பாட்டு பாடினேன்னா, அவர் அதை டி மேஜர்ல பாடிட்டாரு, டி மைனர்ல பாடிட்டாரு. எந்த கீழே போட்டான்னு கர்த்தர் ஒன்னு மேல வரும்போது கேட்க போறாரா, நான் அதை எஃப் மைனர்ல போட்டேன், நீ டி மேஜர்ல பாடிட்டேன்னு. நான் அதனாலதான் எங்க போனாலும் நான் பாடவே மாட்டேன்ல. ஆனாலும் நான் ஒரு சில இடத்துல இந்த சர்ச்சில் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா, பார்த்தாலே தெரியும், இவன் அப்படிமா அவன் அப்படிமா அவன் எப்படிமா. நான் சொல்ல ஏதாவது ஒரு கீ கூட நான் பாட்டு பாடுறேன். என்ன பிரச்சனை யோசிச்சு பாருங்க. இதுல என்ன இருக்கு? சில நேரங்களில் சில காரியங்கள் தவறுதலா போகும். பட் ஆனா நம்ம வந்து என்னன்னா ஒருத்தர் எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறோம் ஒரு குடும்பமா வாழும்போது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? தாவீதும் யோனத்தானும், டேவிட் அண்ட் ஜோனத்தான் லைஃப் மட்டும் நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. அதாவது நிறைய நேரங்கள்ல ஜோனத்தோட ஆங்கிள் இருந்து நீங்க இந்த கதையை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க தாவீதுல இருந்தே நம்ம வாசிக்கிறோம். நம்ம நிறைய நேரங்களில் ஏன்னா நமக்கு வந்து பிப்ளிக்கல் ஹீரோனா தாவீது. அதனால தாவீதோட கோணத்திலே பார்க்குறோம் தாவீதுக்கு என்ன நடந்தது. நீங்க யோனத்தானோட இதுல ஜோனத்தன்ல இருந்து பாருங்களேன். அவன் தான் கிரவுன் பிரின்ஸ், அவனுக்கு தான் வரணும், அவன் வச்சாதான் இது. ஆனா யாரு? அப்பாவே சொல்றாரு, டேய் நீ அவன் கூட சேர்ந்து சுத்தாத, உனக்கு வராம போயிரும் சொல்றாரு. ஆனா யோனத்தன் என்ன பண்றாரு? கர்த்தர் உன் மேல அபிஷேகம் வச்சிருந்தாரு உனக்குன்னா அது உனக்கு வரட்டும், அது உனக்குன்னு இருந்தா வந்துடட்டும், நான் அதுக்கு தடையா இருக்க விரும்பல, நான் அதுக்கு ஹெல்ப் பண்றேன். ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ல பாக்குறோம், ஜோனத்தன் ட்ரெயின்டு டேவிட் இருக்கு. வேத வசனத்துல இல்ல, ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ல சொல்லும் போது அவன் எப்படி வந்து ஆடு மாடு மேய்க்கிறவனை வந்தவனை அவன் எப்படி கோலாயாத்தை இது பண்ணதுக்கு அப்புறம் அவனை பயிற்றுவித்தது யோனத்தான் வந்து he took a மேஜர் ஸ்டேக்னு சொல்லக்கூடியதா. இப்ப நீங்களும் நானும் இருந்தா செஞ்சிருப்போமா? சவுலோட பிள்ளை சவுலு அப்பா ஒரு 3000 போர் சேவர்ல வச்சு ஒரு 10 வருஷம் எப்படியாவது டேவிட்டை போட்டணும்னு பாக்குறாரு. பிள்ளை என்ன செஞ்சிருக்கணும்? எனக்கு தானே அரச பதவி, எங்க அப்பாவே செய்யறாரு, நான் போட்டுறேன்டா அப்படின்னு போட்டிருக்கணும். ஏன்னா என்ன நடைமுறைன்னா உலகத்துல அந்த காலகட்டத்துல இஸ்ரவேல்ல ராஜா கிடையாது. ஆனா வெளியே எங்கெல்லாம் ராஜா இருந்தாங்களோ ஒரு ராஜாக்கு அடுத்த ராஜா வந்தான்னா அந்த முந்தின ராஜாவோட தலை இருக்கக்கூடிய எல்லா பேரையும் வேற அறுத்துருவான். அதுக்கு பேரே வேற இருக்கிறது. என்ன மொத்தமா எல்லாரையும் அழிச்சு கொண்டுருவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாரையும் கொலை செய்திருவாங்க. இப்போ யோனத்தான் வந்து என்னைய பாஸ் பண்ணி இது டேவிடுக்கு போச்சுன்னா என்னையும் கொலை செய்வான், என் பிள்ளையும் என் மனைவி எல்லாரையும் கொலை செய்வான். அப்ப எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு. காரணம் என்ன?
கர்த்தர் என் மேல அன்பு செலுத்துறார். கர்த்தர் அவனை வச்சா எனக்கு என்ன, நான் என்னுடைய வேலையை செய்யறேன். சிந்திச்சு பாருங்களேன். யோனத்தானுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கும்போது அந்த அன்பு, தேவன் என்ன செய்யறாருங்கிறத உணர்ந்து கொண்டு தாவீதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடிய ஒரு காரியம், அன்பிலீவபிள் கைண்ட்னஸ். நம்மளால நம்ப முடியாத, நம்மளால ஒன்று சொல்ல முடியாத ஒரு காரியம். ஓசலியா மெக்கார்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, இவங்க என்னன்னா துணி துவைக்கிறது தான் அவங்க வேலை. எப்படி? ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அடிமையாக வேலை பார்த்தவங்க, இவங்களுடைய வேலையே துணி துவைக்கிறது தான். இவங்க மிசிசிப்பியில், ட்வின் சிட்டி மிசிசிப்பியில் உள்ளவங்க. 75 வயது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, துணி துவைச்சு காசு சம்பாதிச்சாங்க. எப்படி? என்ன வேலை? கலெக்டர் வேலை இல்லை, ஆஃபீஸ் வேலை இல்லை, ஒவ்வொரு வீடாக போய் நம்ம ஊரில் 10 பாத்திரம் தேய்ப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி துணி துவைச்சவங்க. ஏன்னா அவங்க ஒரு கருப்பின இனத்தை சேர்ந்தவங்க. துணி துவைச்சி 75 வருஷம் வேலை பார்த்து அந்த அம்மா சம்பாதிச்சது மொத்தமே $1,50,000, $1.5 லட்சம் ரூபா அமெரிக்க காசுக்கு. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த 1.5 லட்சம் ரூபா காசை அவங்க மொத்த காசையும் வச்சு ஏதாவது ஒரு வீடு வாங்கியிருக்கலாம், இல்லை ஒரு வசதியாக வச்சுருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு க்ரூஸ் ஹாலிடே புக் பண்ணி போயிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் மாறாக அந்த அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த பணத்தை பூரா படிப்பதற்கு யாராருக்கு ஸ்காலர்ஷிப் இல்லையோ அவங்களுக்கு படிப்பதற்கு இந்த காசை கொடுங்கன்னு சொல்லி மொத்த அவங்க சம்பாத்தியத்தில் சம்பாதிச்ச 75 வயசு வரைக்கும் சம்பாதிச்ச எல்லா காசையும் கொடுத்துட்டாங்க. வாழ்க்கை பூரா துணி துவைச்சு சம்பாதிச்ச காசு, துணி துவைச்சு சம்பாதிச்ச காசை ஸ்காலர்ஷிப்புக்கு கொடுக்குறாங்க. அதாவது நீங்க கிறிஸ்துவனுடைய அன்பை புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து அப்படி ஒரு ஜெனராசிட்டி வரதான் செய்யும். சும்மா இருக்கவே முடியாது உங்களால. அப்ப நம்ம என்னன்னா, நம்ம எந்த அளவிற்கு நாம் கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்து கொண்டோம்னா, நம்ம இந்த சரீரத்தில் நம்ம செய்யக்கூடிய பங்கு, நம்ம சரீரத்தில் செய்யக்கூடிய ஒரு காரியம் எப்படி இருக்குன்னா, நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் உண்மையாக அன்பு செலுத்துவோம். ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பாகுபாடு, பிரிவினையை பார்க்க மாட்டோம். அவங்கள உற்சாகப்படுத்தவங்களா இருப்போம், கனப்படுத்தக்கூடியவங்களா இருப்போம், அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய மக்களா இருப்போம். அது மாத்திரமல்ல, நம்ம ஒருத்தருக்கு வேதனைனா மொத்த சரீரத்துக்கும் வலிக்கும். இந்த கைக்கு அடிபட்டா உடனே ஓடி வர்றது இந்த கை தான். இல்லை அந்த கை தானே வலிக்கட்டும் அப்படின்னு விடுறதில்லை. இப்போ ஒரு கையில் ஒரு சின்ன நெகத்தில் பிரச்சனை விட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வலியாகி வேதனையாகி என்ன வருது? மொத்த சரீரத்துக்கும் காய்ச்சல் வருது. எப்படிங்க? கையில் தானே அடிபட்டுச்சு, கைக்கு மட்டும் தானே காய்ச்சல் வரணும், கைக்கு மட்டும் தானே பிரச்சனை வரணும், ஆனால் மொத்த சரீரத்துக்கும் வருது. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஃபெலோஷிப், நம்மளுடைய ஐக்கியம், நம்மளுடைய ஃபெலோஷிப் எப்படி இருக்கணும்? ஒருத்தருக்கு வலிக்குதுன்னா உங்களுக்கு வலிக்கணும். ஒருத்தருக்கு கனம் வந்துச்சுன்னா அந்த கணத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அப்ப நம்ம எங்க தவறுகிறோம்? நம்ம எந்த அளவுக்கு தேவ அன்புல கட்டப்பட்டவங்களா இருக்கிறோம்? எங்க இந்த அன்பு பலவீனப்படுது? எங்க இந்த அன்பு பூரணப்படாம நிக்குது? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நம்மளுடைய அன்பு, தேவனுடைய அன்பு என்னுடைய இருதயத்தில் எந்த அளவுக்கு பூரணப்பட்டிருந்தா நான் எப்படி நேசிக்க முடியும்? ஏன்னா யோனத்தானுக்கு தெரியும், கர்த்தருடைய அன்பை புரிந்து கொண்ட ஒரு மனுஷன். அதனாலதான் தாவீதுக்கு சொல்றாரு, நான் எல்லாம் செய்யறேன் என்று சொல்லக்கூடியதாக. உண்மையான அன்பு தாவீது மேல. அது மாத்திரமில்ல, கனப்படுத்தக்கூடிய ஒரு காரியம், அவர் மேல அபிஷேகம் இருக்கு, அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடிய ஒரு காரியம்.
அது மாத்திரமல்ல, உண்மையாக அவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், வாருக்கு என்னென்ன செய்யணுமோ அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், எனக்கு வர வேண்டியதை எடுத்துக்கிறான்னு சொல்லி ஒரு சின்ன பொறாமை கூட கிடையாது. ஒரு சின்ன பொறாமை கூட கிடையாது. சவுல்ட்ட இருந்து காப்பாற்றுவதற்கு யோனத்தான் ஒரு அருமையான காரியத்தை செய்கிறார். நான் அம்பு எங்க விடுறனோ அதை வச்சு நீ புரிஞ்சுக்கோ, எங்க அப்பா உன் மேல கோபமா இருக்கிறாரா இல்லையான்னு. அப்பா திட்டுறாரு, சவுல் யோனத்தானை திட்டுறாரு, நீ என்ன மாதிரி மோசமான கேவலமான வார்த்தை சொல்லி திட்டுறாரு, நீ அவனுக்கு உதவி பண்ணையான்னு. என்ன காரணம்? சொந்த தகப்பனை காட்டிலும் தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய அழைப்பையும் தேவன் அன்பையும் உணர்ந்தவன் யோனத்தான். எனக்கு அருமையானவர்களே, நமக்குள்ள அப்படிப்பட்ட யோனத்தான்களை எழுப்பணும் ஆண்டவர். தேவனுடைய அபிஷேகத்தை புரிந்து கொண்டவர்களாய், தேவனுடைய அழைப்பை புரிந்து கொண்டவர்களாய், தேவ வரத்தை புரிந்து கொண்டவர்களாய், எனக்கு இல்லை, ஆண்டவர் யாருக்கு அழைச்சிருக்கிறாரோ அவங்களுக்கு நான் என்னென்ன செய்ய முடியுமோ அவங்களுக்கு நான் செய்வேன். நம்ம அதனால தான் எப்படியாவது யாரையாவது கொண்டு எங்கெல்லாம் என்னென்ன செய்ய முடியுமோ, என்னென்ன ஊழியம் செய்ய முடியுமோ செய்யுங்க. அதன் மூலமாய் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படணும், அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம்னு சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம சொல்லுவதற்கு காரணம் அதுதான். கர்த்தர் என்னை கொண்டு இல்லை, யாரை கொண்டு வேணாலும் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவாரு. அதுல நீங்க என்ன ஒரு பெரிய பங்கு பண்ண போறீங்க நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நீ அடுத்து வருகிற 50 வருடங்கள் இல்ல 100 வருடங்கள் பின்னாடி சரித்திரத்தில் எடுத்து பார்க்கும் போதுதான் நீங்க செய்த காரியங்கள், உங்கள் மூலமா கர்த்தர் செய்த காரியம் எந்த அளவுக்கு வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப என்னன்னா, நான் தேவ அன்புல ஊற்றப்பட்டேன்னா அந்த தேவ அன்பு எல்லாருக்கும் போகணும். அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் எப்படி மற்றவர்களுக்கு பணி செய்ய முடியும்? நான் எப்படி மற்றவர்களை கனப்படுத்த முடியும்? ஏன்னா நாங்க எல்லாரும் ஒரே ஆவியில பெற்றிருக்கிறோம், ஒரே ராஜாவுக்கு வேலை செய்யறோம், ஒரே ஐக்கியத்துல இருக்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரத்துல 7 விதமான காரியங்களை சொல்றாரு. 7:1 சொல்றாரு பாருங்க. முதலாவது, ஒரே சரீரம். நம்ம எல்லாரும் ஒரே சரீரம். அப்ப என்னன்னா, நம்ம கிறிஸ்துவினுடைய சரீரமாய் இருக்கிறோம். நம்ம சாதாரண மக்கள் இல்லை. நீங்க கிறிஸ்துவனுடைய சரீரத்துல என்ன அங்கமா இருக்கிறீங்க? கண்ணா இருக்கிறீங்களா, காதா இருக்கிறீங்களா, கையா இருக்கிறீங்களா, காலா இருக்கிறீங்களா, என்னவா இருக்கிறீங்க? ஏன்னா இந்த சரீரம் ஒரே சரீரம் சொன்ன உடனே இந்த சரீரத்துல சில காணக்கூடிய அவயவங்கள் உண்டு, காண முடியாத அவயவங்கள் உண்டு. There are some part of my body you can see, some of the body you can never see. என்னாலே பார்க்க முடியாது, உங்களாலே பார்க்க முடியாது. என் இருதயத்தை பார்க்க முடியுமா என்ன? முடியாது. என்னோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்க்க முடியுமா என்ன? முடியாது. என் கிட்னி பார்க்க முடியுமா? முடியாது. என் லிவர் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா என் மூஞ்சுக்கு நல்லா பவுடர் போடலாம், இதை போடலாம், அதை போடலாம், தலையை சீவலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா பாருங்க, இத முடியலனாலும் வாழ முடியும். மூளையெல்லாம் வாழ முடியுமா? முடியலன்னா வாழ முடியும். ஆனா கிட்னி எல்லாம் வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய நேரங்கள்ல கனப்படுத்துறது வெளியரங்கமான ஊழியத்துக்கு கனப்படுத்துறோம். ஆனா பின்னாடி நடக்கிற ஊழியங்கள் இருக்கு பாருங்க, அநேக ஊழியம். சேர் எடுத்து போடுறது, உள்ள எடுத்து வைக்கிறது, பின்னாடி கிச்சன்ல வேலை பார்க்கறது, டீ போடுறது, கார் பார்க் பார்த்துக்கிறது, இப்படி அநேக ஊழியங்கள் இருக்கு, நிறைய ஊழியம் இருக்கு. ஆனா நம்ம யாராவது எத்தனை பேர் இங்க சண்டை போடுறோம், நான் தான் டாய்லெட்டை கிளீன் பண்ணுவேன்னு? யாரு என்ன பிளேட் எடுத்து வைக்கலன்னாலும் பரவாயில்லன்னு நான் தான் இன்னைக்கு போய் எல்லாருக்கும் பிளேட் எடுத்து போடுவேன்னு. சண்டை போடுங்க, அப்படி ஹெல்த்தியா இருக்கட்டும். சிந்திச்சு பாருங்களேன். அதாவது காணக்கூடிய ஊழியத்திற்கு வெளியே இருந்து கனம் வரும், ஆனா அது கர்த்தர்ட்ட இருந்து கனம் வராது. காணப்படாத ஊழியத்துக்கு கர்த்தர்ட்ட இருந்து கனம் வரும். அதனாலதான் காணப்படாத ஊழியம் நிறைய செய்யணும். காண்கிற ஊழியத்தை பார்த்தீங்கன்னா மக்கள் பாராட்டிடுவாங்க. உடனே ஆண்டவர் உனக்கு சொல்லிட்டாரு, உன்னை மனுஷன் உன்னை பாராட்டினா வெகுமானம் பூமியிலே கிடைத்தாயிற்று, பரலோகத்தில் ஒன்றும் இல்லை, அக்கௌண்ட் 0 அங்க.
இப்போ நீ சேர் எடுத்து போட்டேன்னா ஒருத்தர் வந்து அழகா சேர் எடுத்து போட்டீங்க பிரதர், ரொம்ப வடிவா சேரை நடுக்குனீங்க, அதனால உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவீங்களா என்ன? கிடையாது. முடிஞ்சது ஹூவர் பண்ணக்கூடியது. தெரிஞ்சு கொள்ளுங்க, என்ன நம்ம வந்து மற்றவர்களுக்காக செய்யலை, நம்ம செய்யறது கர்த்தருக்காக செய்யறோம். நான் என்ன காரணம், நம்ம ஒரே சரீரம், ரெண்டாவது ஒரே ஆவியினால், ஒரே ஆவி. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த ஆவி ஒரே ஆவி தான், டிஃபரெண்ட் ஆவியே கிடையாது. அப்ப என்ன, நம்ம எல்லாரும் மூச்சு விடுறோம்னா அது காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த ஆவி. அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது என்ன? ஒரே நம்பிக்கை. நம்ம என்ன, கர்த்தரோட சதா காலமும் இருக்க போகிறோம், அதனால அவருடைய எதிர்காலத்துக்கு கற்றுக்கோம். நம்ம எல்லாரும் யாரு? ஒரே ஒன் லார்ட், ஒரே தேவனுக்கு, ஒரே ஆண்டவருக்கு, ஒரே ஆண்டவர். நம்மளை ரட்சித்தது ஒரே ஒருத்தர் தான். நம்ம யாருக்கு எல்லாரும் பணி செய்யறோம்? ஒரே தேவனுக்கு, ஒரே தேவனுக்கு, வேற யாருக்கு இல்லை. நீங்க எந்த மனுஷனுக்கும் வேலை செய்யல, ஒரே தேவனுக்கு. நான் அதனாலதான் சொல்லுவேன், நம்ம எல்லாரும் ஒரு எஜமானுக்கு வேலை பார்க்கிறோம். அது எந்த சபையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஒரு எஜமானுக்கு வேலை பார்க்கிறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ எந்த சபையில அங்கமா வேணாலும் இருங்க, ஒரு 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 ஆண்டவருக்கு வேலை பார்க்கிறோம். ஒரே விசுவாசம், ஒரே விசுவாசம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே தேவனும் ஒரே பிதாவும். 7 காரியம் ஒன்றுன்னு சொல்லக்கூடியதை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 4வது அதிகாரத்தில் எழுதுறாரு. அப்போ ஒரு ஐக்கியம், ஒரு 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 சரீரம் என்றது சொல்றது என்ன இருக்கணும்? முதலாவது ஐக்கியத்தில் இருக்கணும். அப்போஸ்தலனாகிய 2வது அதிகாரத்தில் சொன்னது போல அது ஒரே ஒற்றுமையில் இருக்கணும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் சொன்ன போல ஒரே ஒற்றுமையில் இருக்கணும், ஒரே ஆவியில் இருக்கணும். அது எபேசியர் 4 சொன்ன மாதிரி, ரோமர் 12 சொன்ன மாதிரி ஒரே அன்புல இருக்க வேண்டும். இப்படி இருந்தாதான் நம்ம வந்து இந்த சரீரம் சரியான முறையில் தேவனுக்கு என்று வாழ முடியும். ஒரு 3 கமிட்மெண்ட். முதலாவது, உங்களை மறுபடியும் நம்முடைய ஐக்கியத்திற்காக, நான் இந்த ஐக்கியத்தில் முழுமையாக இணைந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு, நீங்கள் மறுபடியும் உங்களை ரீகமிட் பண்ணணும். அதாவது நீங்கள், நான் ஒருத்தரோட ஒருத்தர், நான் என்ன வந்து என்னால் அவ்வளோ தூரம் ஐக்கியத்தில் வர முடியல, நான் ஒரு சிலர் கூட மட்டும்தான் பேசுகிறேன், மற்றவங்க கூட பேச முடியல, இல்லை ஒருத்தர் மட்டும்தான், ஒரு சிலர் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுன்னா, தயவு செய்து நீங்கள் மறுபடியும் உங்களை கமிட் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி கேம்புக்கு வரும்போது நான் இன்டென்ஷனலாக ஒவ்வொரு தடவையும் ஒருத்தர் கூட தான் உட்காந்து சாப்பிட்றேன். தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா அது சரி கிடையாது. என்ன என்ன இருக்கு, நீங்கள் வந்து ஒரே 2 பேர் உட்காந்து எப்போ பாரு ஒரே மாதிரி கதை பேசிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் நாட் இன் அ ஃபெலோஷிப். நீ ஐக்கியத்தில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன, முதல்ல நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ரீகமிட் யுவர் செல்ஃப். நான் எல்லா சகோதர சகோதரியோட ஒன்றாக இருக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். எனக்கு பெரிய குடும்பம் இருக்குது. நான் என்னை ஒரு குறுகலான மனப்பான்மையில் கொண்டு போக விரும்பலை. அதனால நான் என்னை மறுபடியும் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி. 2வது, ஒரு ஒற்றுமையாக வாழ்வதற்கு நான் என்னை மறுபடியும் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்குறேன். எப்படி? நான் மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்த்து பெருமையும் கொள்ளக்கூடாது, மனத்தாழ்மையிலும் சோர்வும் போயிடக்கூடாது. ஏன்னா நான் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன வந்துடும், அவங்கள மாதிரி நான் இல்லை அப்படின்னு பெருமையும் வந்துடக்கூடாது. அதே சமயத்தில் அவங்கள மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் மனசோர்வு அடைஞ்சிடக்கூடாது. இது 2 தேவை, அவசியமான ஒரு காரியம். 3வது, ஒரு ஆவிக்குரிய ஒரு குடும்பத்தில் நீங்கள் மறுபடியும் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கக்கூடிய காரியமா. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் இந்த கர்த்தருடைய குடும்பத்தில் நீங்கள் நட்டு வச்சிருக்கிறீங்க. நான் எப்படி மற்றவர்களுக்கு எப்படி அப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்ய முடியும்? ஹவு கேன் ஐ பி அ பிளெஸிங் டு சம்மன் இன் த ஃபெலோஷிப்? நான் யாருக்கு ஒரு விதமான ஒரு ஆசீர்வாதமாக ஒரு நல்ல காரியம் சொல்ல முடியும்? யாரு கூட நான் பேச முடியும்?
சிந்திச்சு பாருங்க எனக்கு அருமையானவர்களே. நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் எல்லாருக்குள்ளே ஒரு லாங்கிங் இருக்குது. நம்ம யாரு கூடயாவது இருக்கணும், யாரு கூடயாவது இது பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு தாக்கம் இருக்குது. ஆனால் அதை நம்ம சரியான முறையில் இது பண்ணுவதற்கு இங்கே ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக நம்ம எல்லாரும் நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது மறுபடியுமாய் ஆண்டவரே நான் முன்னாடி இருந்த மாதிரி இருக்க விரும்பலை, நான் இன்றையிலிருந்து மாறி வாழ விரும்புகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு இன்றைக்கு நீங்கள் மாற்ற முடியும். அப்படி மாறி ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் நம்ம எல்லாம் ஒரு சகோதர சகோதரிகளாக ஒரு ஐக்கியத்தில் வளரும்போது அது கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு காரியமாக இருக்கும். அப்போ தான் இந்த சரீரம் ஒரு சரீர வளர்ச்சி சரியான முறையில் இருக்கும். இந்த சரீரத்தில் எல்லாம் வளரணும். காது மட்டும் வளர்ந்துச்சுன்னா நல்லா இருக்காது, கழுத்து மட்டும் வளர்ந்துச்சுன்னா சரியாக வராது, கை மட்டும் வளர்ந்தால் சரியாக வராது. எல்லாரும் அதனதன் வளர்ச்சிக்கு தக்கதாக எபேசியர் 4வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லும்போது என்ன, ஒவ்வொரு பகுதியும் அதனதன் வளர்ச்சிக்கு தக்கதாக அது எல்லாம் வளரணும். அப்படி வளரும்போது தான் இந்த சரீரம் சரியான வளர்ச்சி உள்ள ஒரு சரீரமாக இருக்கும். அதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இன்றைக்கு நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே, நாங்கள் பல்வேறு வேறு உடையவர்களாக இருந்தாலும் வித்தியாசமான வேறு உடையவர்களாக இருந்தாலும் நாங்கள் அன்பினால் இணைக்கப்பட்டவர்களாய் ஒருவரோடு ஒருவர் ஒப்பீடு செய்யாமல் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தனித்துவமான அழைப்பு இருக்கிறது. ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒரே தேவனால், ஒரே நம்பிக்கையினால், ஒரே விசுவாசத்தினால், ஒரே பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரே ஒரே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே சரீரத்தின் ஒரு அங்கமாய் இருக்கிறோம். ஆண்டவரே அதை சரியான முறையில் வளர்ந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று வாழ எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.